Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Hello, welcome to Galata Plus. We are at Kiss Cafe, Kasturba Nagar, Adyar. That's KIS. Keep it simple. And we have with us S.U. Arun Kumar. Welcome. Hi, sir. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் சித்தா ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் படத்தோட. ஸோ இப்போ வீரதீரசுரன் முடிச்சிருக்கீங்க, இல்லை முடிக்க போகிறீங்க. ஒரு படம் எடுக்கும்போது அது பிட்டாக வளருதில்ல. தட் இஸ் ஷூட்டிங் சீன்ஸ் அவுட் ஆஃப் சீக்வன்ஸ். நீங்கள் கதை எழுதும்போது அதை படிக்கிற இது வந்து ஷூட்டிங் போது இருக்காது. பிகாஸ் லாஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் எடுப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படம் எப்படி வந்திருக்குன்னு அந்த ஃபீலிங் when will you know? எனக்கு ஒரு படமே வித்தியாசமாக இருந்திருக்கு சார். ஆக்சுவலி சித்தா வந்து எனக்கு வந்து அந்த எடிட் பண்ணி ஃபுல் ரஷ் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ காட் சம்திங். அந்த படம் வந்து ஏதோ ஒன்று அப்படின்றது தெரியுது. இப்போது இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்கேலாக லார்ஜர் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால டப்பிங்க்கு முன்னாடி படம் நிறைய புரியவே இல்லை. ஏன்னா அவுட்டோர்ஸில் நிறைய ஷூட் பண்ணோம். ஸோ அந்த பைலட் ட்ராக் ப்ராப்பராக இல்லை. ஸோ டப்பிங் பண்ணி முடித்து ஈவன் ஆஃப்டர் த டப்பிங் ஐ திங்க் ஐ காட் சேச்சுரேட்டட். நிறைய தடவை இன்டர்கட்ஸ் நிறைய இருக்குது படத்தில். ஏன்னா நம்பர் ஆஃப் சீன்ஸ் கம்மி. ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இன்டர்கட்ஸ். அப்போது எனக்கு என்னென்னா கனெக்ட் ஆகுதா, ப்ராப்பராக கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி இருந்தது. அப்புறம் நிறைய பேருக்கு போட்டு காமிச்சேன். நான் ஆப்வியஸாக போட்டு காட்டும்போது அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை. ஆனாலும் எனக்கு வந்து தெரியல, நான் என்னால் 100% அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியல. பட் when the sound design part came in, அந்த வேர்ல்டு எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இந்த வேர்ல்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எதிர்த்தாப்புல படம் காமிச்சவங்க கூட ஐயோ இல்லையே இன்னும் உங்களுக்கு பிடிக்கக்கூடாதே அப்படி இருந்தது. இப்போது எனக்கு இட்ஸ் ஷேப்பிங் அப் வெல்னு சொல்ல முடியுது சார். என்னால் அதை பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் என்ன எழுதணுமோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. I mean, that's a good thing you said, like you're able to get into that world. That's a good thing. இப்போ ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு தாட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முதல் படம் எடுக்கும்போது ஐயோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இது நல்லா ஓடணுமே, பன்னாயிரம் பத்மினியும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிலிம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் வாஸ் த தாட் தட் யூ ஹேட்? எனக்கு வந்து மொத்தமாக தெரில. நான் ஒவ்வொரு படம் வேறு மாதிரி பார்த்துருக்கேன். நினைக்கிறேன் பன்னாயிரம் பத்மினியம் வந்து நான் இது நல்லா வரணுமேன்னு யோசிக்கவே இல்லை. நான் வாட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. சேதுபதி வந்து இது ஹிட்டாயே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபஸ்ட்டு பென்னிங் பாயிண்ட்லேருந்தே இது ஹிட்டு தான் ஆகணும், வேறு எதுவும் நமக்கு வேணாம், இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஏன்னா அது இல்லைன்னா என்னால் சர்வைவே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை ஆஃப்டர் பன்னாயிரம் பத்மினியம். சிந்துபாத் அது வேறு டோட்டலாக வேறு, நிறைய என் மைண்ட் ஸ்பேஸே வேறு ஒன்றில் இருந்தது. ஸோ என்னால் அப்போ என்ன யோசித்தேன் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. சித்தா வந்து நான் வந்து ஐ ஸ்டாப்ட் இட். ஐ ரியலி வாண்ட் டு ரீடிஃபைன் மை செல்ஃப் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ரோட் இட். ஏன்னா சித்தா மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து தட்ஸ் நாட் அ வெல்கமிங் நோட்டில் சார். அது இட்ஸ் நாட் அ ப்ளசன்ட் ஸ்டோரி டு பி ஹர்ட் ஆர் ஈவன் டு பி வாட்ச்ட். இப்போது அந்த மாதிரியான கதையை சூஸ் பண்ணுறதுக்கே நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே நம்ம இதை வேறு மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் அதை எடுத்தேன். எப்படி சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் சொன்னாத மாதிரி சொல்லணும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் எடுத்து அப்ரோச் பண்ணேன். வீரதீரசூரன் வந்து சித்தாலேருந்து வேறுபட்டு வேறு ஒரு படம், வேறு ஜான்ரா ட்ரை பண்ணணுன்னு எனக்கு எப்பயுமே இருக்கும். ஒரே மாதிரி படம் மட்டும் பண்ணவே வேணாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வேறு மாதிரி ஒன்று பண்ணலான்னா ஐ ரோட் அ லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சித்தா. அது இவென்ச்சுவலி இட் டிட் ஹேப்பன், லைக் மேபி இன் ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சரில் நடக்கும். ஆனால் ஸோ ஓகே இந்த ஜான்ரா வேணாம், ஆக்ஷன் ஜான்ரா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எழுதும் போது தான் எனக்கு எது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, பெரிய படம் பண்ணுறோம் அப்படி யோசிக்கவே இல்லை. வேறு ஒரு ஜான்ரா பண்ணுறோம், அதை எழுத போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் மட்டுமே இருந்தது. அதை தாண்டி இது வந்து நான் பன்னாயிரம் பத்மினியம் டு சேதுபதி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இதில் எடுத்துக்கல. இது ஹிட்டாயே ஆகணும் இது அப்படிலாம் அந்த மாதிரி டெஸ்பரேட்னஸில் எழுதலை. ஆனால் வேறு ஒரு ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணணும், ஒரு த்ரில்லர் ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. அப்படி தான். ஸோ இப்போது எஸ்.யு. அருண்குமார்னு ஒரு கிரியேட்டர் இருக்கார், விக்ரம்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்கார். இப்போது உங்கள் சென்சிபிலிட்டி ஒரு விதத்தில் போகும். ஆனால் விக்ரம் வந்து அவரோட சென்சிபிலிட்டி வந்து உங்கள் சென்சிபிலிட்டி தான். பிகாஸ் இஸ் வெரி எஜுகேட்டட், இஸ் நோ சினிமா. அவருக்கு வந்து இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், பட் இஸ் ஆல்சோ பிக் ஸ்டார். ஸோ அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்னா பணம், திடீர்னு பிஸ்னஸ் பேசுவாங்க, திடீர்னு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவரோட ஆக்டிங் சைடை தவிர அவருக்கு ஒரு பிஸ்னஸ் சைடு இருக்குல்ல. ஹவு டு யூ கம்பைன் ஆல் திஸ் டுகெதர்? ஃபார் எக்ஸாம்பிள்,
அவரை நடிகனாகவும் நான் காட்டணும், ஆனால் அவரோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒரு கதை எழுதணும். ஹவு டு யூ டூ தட் மிக்ஸ்? சார் இந்த கதை வந்து நான் அவருக்காக எழுதலை. ஃபஸ்ட்டு 20 minutes ஆஃப் நரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஜான்ரா எழுதி வச்சுருந்தேன். அவர் சார் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் போய் சார் இது உங்களுக்காக எழுதலாம், ஆனால் நான் அந்த ப்ரிமைஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னப்போ அந்த 20 minutes நரேஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவர் சித்தா பார்க்கல. சித்தா 1 week கூட ஆகலை ரிலீஸ் ஆகி. அப்போ தான் படம் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அப்போது கூப்பிட்டு பேசினா நான் சொன்னேன் சரிப்பா நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி நைட் படம் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக காலையில் கால் பண்ணி இல்லை நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எதுவும் இந்த கதை இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் அவரே விரும்பினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து இப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் அவர் மட்டும் தான் மைண்டில் வச்சு எழுதுறேன். ரைட். ஸோ எனக்கு அது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எனக்கு இந்த படத்தில் அது பயங்கரமாக இருந்தது சார். ஏன்னா நான் சித்தாவுமே சித்தார்த் சார் மைண்டில் வச்சு தான் கதையை எழுதுனேன்ல. இப்போ இவரை வச்சு எழுதும்போது எனக்கு இவங்க இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல, அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேலாகவும் மற்றது எல்லாமே அப்படியே பெருசாகுது. அப்புறம் எஸ்ஜே சாரை நடுவில் மீட் பண்ணி கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஃப்ளேவரில் வந்து விழுகுது, சர்க்காஸ்டிக்காக வந்து விழுகுது. அந்த டயலாக்ஸ் எல்லாமே சர்க்காஸ்டிக்காக கொஞ்சம் நக்கலாக கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே மாறுது. மேபி அவங்க இவ்வளோ நாள் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே போய் அதுக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேர்ல்டாக நம்ம வேர்ல்டில் தான் அதை பண்ணுறேன். இந்த மார்க்கெட் ஸ்பேஸை பொறுத்தளவில் இப்போது வந்து இதுக்கு ஒரு சோ கால்டு இன்ட்ரோ சாங் அந்த கிராமரில் இல்லை சார் படம் மொத்தமாகவே. ஆனால் ஆக்ஷனாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தில் வச்சுட்டேன். ஸோ இது இருந்தால் போதும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டேன். ரைட். யூ செட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சர்வைவ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னீங்க. தட் இஸ் சேதுபதி பண்ணும்போது கரெக்ட். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வித்தியாசமான சிந்தனையுள்ள ஒரு டைரக்டர் சர்வைவ் பண்ணணும்னா வாட் ஷுட் ஹி ஆர் ஷீ டூ? ஹிட் கொடுக்கணும் சார். ஹிட்டு கொடுக்கணும். தட் இஸ் த ஒன்லி திங். கண்டிப்பாக ஹிட்டுனா பெரிய வணிக ரீதியான லாபத்தை அந்த படம் ஈட்டு கொடுக்கணும். தட் இஸ் இட் ஷுட் பி கமர்ஷியல் சக்ஸஸ். தியேட்டரில் ஓடணும். தியேட்டர் எஸ்பெஷலி தியேட்டர். இப்போ சில சமயம் இப்போ இதுக்கு வி ஹாவ் ஃபியூ மூவிஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேலா இல்லை சூரரை போற்று இதெல்லாம் வந்து ஓடிடியில் தான் வந்தது. ஆனால் அது வந்து இது தியேட்டரில் வந்திருந்தா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் அந்த டைரக்டர்ஸ்க்கு அடுத்தடுத்த படங்கள் பெரிய அளவில் கிடைக்குது. சூரரை போற்று அதுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா இட்ஸ் ஸ்டார் ஃபிலிம். அண்ட் சுதா மேமும் அவங்க இதுக்கு முன்னாடி பெரிய படம். பட் மண்டேலா மாதிரி படத்தை இந்த டைரக்டர் இப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதுனால தான் நெக்ஸ்ட் ஹி காட் மாவீரன். ஆனால் நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம், அது பயங்கரமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் அடுத்து நமக்கு பணம் கொடுக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பணம் போட்டால் காசை திருப்பி எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பணியாரம் பத்மினியம் பண்ணுறீங்க, யூ கெட் அ ப்ரொடியூசர், அது சரியாக போகலை. டு யூ திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கெட் அ சேதுபதி? விஜய் சேதுபதி இல்லைன்னா எனக்கு சேதுபதியே கிடைச்சிருக்காரு. இல்லை அது வந்து நான் எப்போவுமே அந்த ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் பிகாஸ் அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டருக்குலாம் போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஓடிடிங்கிற ஒரு இதுவே இல்லை. ஸோ நான் வந்து இந்த படத்தை ஓடிடியில் பார்ப்பேன், இந்த படத்தை தியேட்டரில் பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொன்னால் போய் பார்த்துருவாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கு அட்லீஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அருண்குமார் ஒரு பணியாரம் பத்மினி பண்ணுறாரு, அது லெட்ஸ் சே அது ஒழுங்காக போகலைன்னு வச்சுக்கோங்க. இஸ் இட் ஈஸி டு கெட் அ செகண்ட் சான்ஸ்? சார் எனக்கு என்ன தோணுது, நான் சும்மா தோணுது, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலா கேக்குறேன். பணியாரம் பத்மினி இப்போ ஓடுமோன்னு எனக்கு தோணுது. அது ஏனே தெரியல. எனக்கு அது தோணிட்டே இருக்கு. நான் எனக்கு மட்டும் தோணல, சும்மா நிறைய பேர் இப்போ பேசுவாங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ வந்துருந்தா படம் பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, இப்போ வந்து தான் ஹிட் ஆகும். சரி, அந்த படத்தில் பிரச்சனை இருக்குது மேபி. அதோட இப்போ ஈவன் வித் தட் ஃப்ளா இப்போ வந்திருந்தா அது வந்து இன்னும் ப்ராப்பராக அங்கீகரிக்கப்பட்டு. இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருண் படம் வந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக ஓடி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது என்ன இதில் சொல்கிறாங்கன்னு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. மேபி இப்போ அதை பார்க்க ரெடி ஆகிட்டாங்க அப்படி யோசிக்கிறாங்களா, தியேட்டரில் கூட வந்து இதை பார்க்க. மேபி இப்போ வந்து கண்டென்ட் படங்கள் கொஞ்சம் அப்படிதான் நினைக்கிறேன் போக ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதுவாக இருக்கலாம். அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஐ டவுட் சார், பணியாரம் இப்போ இருக்கிற நிலைமையில் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் இல்லை, சும்மா வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, ஹைப்போதெட்டிக்கலாக பேசினா அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியல எவ்வளோ வருஷம் ஆகும் அடுத்த படம் கிடைக்கன்றது தெரியல. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்குறேன், அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த கதையை பிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதனால் நான் என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கிடச்சிச்சு கரெக்டு சார், எனக்கு அசிஸ்டன்ட் கிட்டே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன்,
எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்காது, அதனால படம் எப்படியாவது அதை வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். From what I see, it's become more brutal. ஆமாம் சார். that's what I see. But அதான் It's a உங்களுக்கு brutal கேட்கலாம். business, sir. It's a brutal business. இப்போ you mentioned விஜய் சேதுபதி இல்ல, அவரோட 3 படம் டிராவல் பண்ணீங்க. பன்னியாரம் பத்மினியும், சேதுபதி, அப்புறம் சிந்துபாத். Tell me what it is like to travel with him, because he's a very good person. And அவர்கிட்ட இருந்து ஒரு அவ்வளோ ஜேர்னி பண்ணும்போது ஏதாவது பிக்கப் பண்ணியிருப்பீங்கல்ல? பிகாஸ் அவர் வந்து உங்களோட கொஞ்சம் நிறைய ரவுண்டெல்லாம் அடிச்சிருக்காரு. he's been a lot more, he's done a lot of things. What are the things, some of the things that you picked up from? Most of my experience was grabbed from விஜய் சேதுபதி சார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய பேசுவோம், நிறைய பழகுவோம், ஃபேமிலியாகவே. இப்போ நான் நிறைய அந்த டைமில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா அவருக்கும் இப்போ இருக்கிற பிஸியாக அப்போ இல்லை. ஸோ நாங்கள் எவ்ரிடே நைட்டு வந்து ட்ரைவ் போவோம். சும்மா அப்படியே சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு வீட்டுக்கு போய் அவர் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போவேன். ஸோ இது நடந்துகிட்டே இருக்குமா. அந்த டைமில் நாங்கள் சினிமா பற்றி மட்டும்தான் நிறைய பேசியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ அவர் மணி சார்கிட்ட வேலை பார்த்ததோ, அவர் தியாகராஜன் குமாராஜிட்ட வேலை பார்த்ததோ, அவர் வெளிப்படங்களை யார் யார்கிட்ட வேலை பார்க்குறாங்களோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி பார்த்தாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி ஷார்ட் வச்சாங்க, இப்படி பேசினாங்க, இப்படி பண்ணாங்க, ஸோ இந்த சீனை இப்படி அந்த டைரக்டர் கன்சீவ் பண்ணார், இப்படி அவரால் அதை வந்து மாற்ற முடிஞ்சு, இப்படி பண்ணோம், நான் இப்படி சொன்னேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும்போது இது எல்லாமே எனக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். சும்மா சொல்லணுன்னா, ஒரு நாள் வந்து பன்னியாரம் ஒன்று சொன்னார் சார். பன்னியாரம் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு, திடீர்னு நடுவில் அப்படியே தொங்குது. அப்படியே காலையில் ஒரு எனர்ஜியில் ஆரம்பிக்குது 11 மணி, அந்த 12 மணி 1 மணி 2 மணிக்கு அப்படியே திருப்பி ஒரு 3-4 மணிக்கு. இப்போ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி செல்வராகவன் வந்து வந்தால் அந்தே பேஸில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், ஃபயர் இருக்கும் அந்த செட்டில், அந்த பேஸ் இறங்கவே இறங்காதரா, நீ அதை பார்த்துக்கோ, நடுவில் கொஞ்சம் தொங்குற அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் இருந்திருக்கேன் செட்டு. மேபி தட் ஒன் திங், தட்ஸ் a great thing. அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ எனக்குள்ளே போயிருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் கேட்டோன்னே ஞாபகம் வர்றதுனால அதை சொல்கிறேன். நான் வந்துட்டேன்னா அந்த ஸ்பாட் அப்படி தான் இருக்கும், அது கீழே இறங்கவே இறங்காது. சேதுபதிலாம் பட்டு 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 அப்படியே எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி இப்படி அதை எப்படி சொல்லணும்னு அவருக்கு தெரியும், எப்படி சொன்னால் அங்கே போய் கரெக்டாக ஏறும் அப்படின்றது. பட் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. I was talking to a Bollywood director. அவர் சொன்னார், எனக்கு வந்து காலைல 7 o'clock நான் போனேன்னா காஃபி, ஒரு சிகரெட், அப்படியே பஸ் ஒன்று இருக்கும், அந்த பஸ்ஸுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் செகண்ட் ஷாட்டில் செம்மையாக வந்துடும். பட் இஃப் த ஹீரோஸ் கம் only at some 2 o'clock or 3 o'clock or something like that, for whatever reason, அவங்க ஹேபிட்டாக இருக்கலாம், whatever, தென் டோட்டலாக மார்னிங் வந்து செட்டப் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த பஸ் வந்து அப்படியே இறங்கிடும். கரெக்ட். ஸோ தென் எடுக்க முடிஞ்சால் மேபி ஒரு 2-3 ஷாட்ஸ் எடுக்கலாம், அந்த எனர்ஜி வந்து வரவே வராது திரும்பி அப்படின்ட்டு. ஸோ இஃப் தட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஐ திங்க் இட்ஸ் குவைட் அ காமன் ஃபெனாமினான்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா சார், நம்ம எப்படி சார் போவோம், சும்மா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது காரில் போகும்போதே என்ன பண்ண போகிறோன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கும் மைண்டு, அது ரொம்ப ஹைப்பராக இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம படுத்துருக்கும் போதே செட்டில் இருக்கோமா தூங்குறோமானே தெரியாது. நான் பல தடவை வந்து தலானி ஓவர்லாப் ஆகுதுன்னு தள்ளி வச்சுருக்கேன், ஓவர்லாப் பண்ணுது அப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகும்போது அந்த எனர்ஜியில் போகிறோம்ல, அந்த எனர்ஜியில் போய் அங்கே போய் உட்கார முடியாது, அப்படியே ஏன்னா இப்போ என்னோட எனர்ஜி போச்சுன்னா மொத்த செட்டோட எனர்ஜியும் போகும். ஸோ ஐ ரியலி மேக் ஷூர் தட் ஐ வில் கீப் த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஸ் மச் அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஏன்னா அது வச்சுட்டோன்னா அதுக்கடுத்து செட்டு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ஷார்ட் வச்சுட்டான், இதுக்கு மேலே வந்து டப்னு போயிடணும். ஏன்னா இந்த படம் வந்து நைட்டுன்றதுனால பிரச்சனையே 6 o'clock கால் ஷீட்டாக 7 o'clock தான் இருட்டும். 7:30 7:45 தான் ஷார்ட்டே வைக்க முடியும். டே ஷூட்டு இதில் வரவே நான் 7 o'clock ஷார்ட் வச்சுருவோம், காலையிலே வச்சுருவோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அந்த எனர்ஜி ஒன்ஸ் போச்சுன்னா அது திருப்பி என்ன ஆகிடும்னா, மொத்த யூனிட் அப்படியே பொறுமையாக உட்காந்து மொபைல் நோண்டுவாங்க, பொறுமையாக சாப்பிடுவாங்க, பொறுமையாக வாங்க அப்படின்னா பொறுமையாக நடப்பாங்க. அதுவே அது எனக்கு ஆக்சுவலி சி பன்னியார் பத்மினி லவ் ஸ்டோரி, லவ் பிட்வீன் மேன் அண்ட் கார், லவ் மேன் அண்ட் ஒய்ஃப். சேதுபதி அகெயின் லவ் ஸ்டோரி, லவ் ஃபார் மேன் அண்ட் டியூட்டி, லவ் ஃபார் மேன் அண்ட் அகெயின் த வுமன். சிந்துபாத் கொஞ்சம் இப்போ விட்டுலாம். தென் அதுலேயும் ஒரு லவ் இருக்கு, பட் அது கொஞ்சம் ஜெனரிக்கா போச்சு. தென் சித்தா, லவ் ஃபார் மேன் அண்ட் நீஸ், அகெயின் மேன் அண்ட் ஃபேமிலி கைண்ட் ஆஃப் திங். ஸோ எல்லாத்துலேயுமே உங்கள் ஸ்டோரிஸில் லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் தேர் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பார்ட் ஆஃப் வாட் எவர் யூ டூயிங்கில். வீரதீர சூரனில் எந்த மாதிரியான ஒரு லவ்வை நம்மளால் பார்க்க முடியும்? இது வந்து
ஒரு I'll rather call it as a love story too சார். ஏன்னா இது வந்து காளிக்கும் கலைவாணிக்குமான லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப அதான் அவங்க கேரக்டர்ஸ் பேரா? ஆமாம், விக்ரம் சாரோட பேர் காளி, அவங்க துஷாரோட பேர் கலைவாணி. அந்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நமக்கு பரிச்சயமானதாகவும் இருக்கும். நம்ம இங்கே பார்த்துருக்கோமே அப்படி இருக்கும். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழித்து ஒருத்தவங்களுக்கு இருக்கும்ல ஒரு லவ், அந்த லவ் தான் இவங்களோட. ஆமாம் ஆமாம். ஏன்னா தட்ஸ் அண்ட் இந்த படம் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங் பற்றி பேசுது. ஸோ அதோட பேஸ் வந்து லவ்னு நான் பார்க்குறேன். நம்ம எல்லாருமே வாழ்கிறதுக்கு லவ் மட்டுமே ஒரு டூலாக இருக்குது. அது என்ன வேணால் இருக்கலாம். அது நம்ம ஒர்க் மேலே வச்ச லவ்வாக இருக்கலாம், ஐ மீன் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் யாரை வேணா இருக்கலாம். ஆனால் தட்ஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ். செல்ஃப் லவ்வாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அது மட்டும்தான் நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணுதுன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுதான் என்னோட படங்களில் வெளிவருதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நம்ம வந்து சித்தாக்கு அப்புறம் when we met அப்போது we had a talk, அது ஆஃப் ரெக்கார்ட் பண்ணோம், டீட்டெயில்ஸ் போவேணாம். பட் யூ செட் தட் கொஞ்ச நாள் முன்னாடி யூ ஹேட் பீன் இன் அ பேட் ஃபேஸ், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யூ ஹேட் பீன் இன் அ பேட் ஃபேஸ் அண்ட் அதை விட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு. I want to ask you, as a filmmaker, how do you handle that some kind of bad personal phase? And ரெண்டாவது வந்து அதிலிருந்து வெளியே வரதுக்கு what is it that you did? சார், எனக்கு ஆக்சுவலி ஐம் வெரி பேட் இன் ஹேண்ட்லிங். எனக்கு ஹேண்டில் பண்ண தெரில. அந்த டைமில் நான் தான் அதை ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணி என்னையும் உள்ளே போய் புதைச்சி அந்த மாதிரி மொத்தத்தையும் ஒன்றா மாற்றிட்டேன். என்னோடய பர்சனல் ஸ்பேஸும் ஒர்க் ஸ்பேஸும் ஒன்று, அதுக்குள்ளே போய் ஒரு மாதிரி பயங்கர எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரில. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஈவன் ஆஃப்டர் திஸ் நம்மளோட பர்சனல் லைஃப்பும் இந்த கரியரும் மோர் ஆர் லெஸ் ரொம்ப பின்னப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மோர் இன்டர் கனெக்டட். ஏன்னா சும்மா சொல்கிறேன்னே, நான் வந்து எங்கேயாவது உட்காந்துருக்கும் போது வேறு ஏதோ ஒரு கால் அங்கே வந்தாலே என்னால் இந்த ஷாட்டை எப்படி வைப்பேன்னா அடுத்து வைக்கிற ஷாட்டை ஓகே இப்படி வைங்கன்றேன். எடுத்தோன்னே இப்படி வைங்கன்னு சொன்னாலே அது ரொம்ப யூஸ்வலாக கிளிஷேவாக நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஷாட் தான். மேபி பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தெரியாமல் கூட இருக்கலாம், மேபி போயிடும். ஆனால் நமக்கு தெரியுமே அது வந்து அது யோசிச்சே வைக்கல அந்த ஷார்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் இப்போது கொஞ்சம் பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதை வந்து ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஆர் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இது நடந்தால் இப்படி ஆகுறான் அவன், அதனால் இந்த மாதிரி அவன் இருக்கும்போது அதை அட்லீஸ்ட் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போக வேணான்னு நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி இப்போ வரைக்குமே சரியாக ஹேண்டில் பண்ண தெரியுதான்னு தெரியல சார். ஓகே, அது பிரச்சனை தான். எனக்கு இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இது வந்தால் இங்கே அடி விழுகுது, இங்கே பிரச்சனைனா அங்கே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இது ரெண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐம் கிளாட் யூ செட் தட் பிகாஸ் இது ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம கல்ச்சரில் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லிடுறோம்ல. தட் இஸ் ஒர்க்னா தனி, லைஃப்னா தனி. அவங்களாம் யாருன்னு தெரியல. அது வேணும் அவங்ககிட்ட பேசணும். எனக்கு வந்து தோணும், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி போய் மீட் பண்ணோம்ப்பா. தட் இஸ் ஒர்க்கில் ஆகிறது வந்து லைஃப்பில் அஃபெக்ட் பண்ணாமல், லைஃப்பில் ஆகிறது வந்து ஒர்க்கில் அஃபெக்ட் பண்ணாமல், அப்படியே ரொம்ப ரெண்டும் அப்படியே தனித்தனியாக வச்சுட்டு ஜாலியாக ஏதோ ஐ டோன்ட் நோ ஹவ், மேபி சில ஜாப்ஸில் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சில ஜாப்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி தேர் ஸோ இன்டர் கனெக்டட். யூல் பி திங்கிங் அபவுட் அ ஷார்ட், or you'll be thinking about something. I'll be thinking about நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஏதாவது லைக் இந்த கொஸ்டின் கேட்கலாமா சம்திங். I'll be watching, லைக் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் ஒரு பயணிச்சுட்டு இருக்கோம். எனக்கு அது தோணும், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் அது அழகாக போஸ்டர்லாம் வரும்ல, என்ன பார்த்தா எனக்கு தோணும், என்னடா அது எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு அது இன்டர் கனெக்டட்னா. நான் வந்து ஒரு நாள் ஐ ஜஸ்ட் ரியலைஸ் மை செல்ஃப். எப்படின்னா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு போயிருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கர சண்டை. ஸோ அங்கே போய் உட்காந்தா அந்த பொண்ணு வந்து அண்ணா அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுட்டுருக்கு. இவன் உட்காந்துருக்கான். அப்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அவங்க வீட்டில் ஒரு டீ டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டீ டேபிள் வந்து அதில் வந்து அந்த இது சுற்றி இருக்குது, அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் அது சுற்றி பாதி கலட்டாமல் அந்த டேபிளோட காலில் இருக்குது. அவள் அப்படியே அது இப்படி சுரண்டிக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து அதை நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அவள் கூட இமோஷ்னலாக கனெக்ட் ஆகி தான் இருக்கேன், அவள் சொல்கிறத கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இந்த மாதிரி பேசும்போது நம்ம படத்தில் இப்படி ஷார்ட் வைக்கணும், இப்படி வைக்கணுன்றது தோணுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ இது ஏன் சண்டை நடக்கும் போதுமே, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் போதுமே திடீர்னு ஒரு பாயிண்டில் யார் என்ன பண்ணுறாங்கன்றது மைண்டில் போய்
அதான் சொல்கிறேன், இன்டர் கனெக்டட்னா இது டூ அந்த மொமெண்ட்டை கூட என்ஜாய் பண்ண முடியாமல் இன்டர் கனெக்டடாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இமோஷனல் யூ செட் இன் அன் இன்டர்வியூ தட் பன்னியாரம் பத்மினியும் அது சரியாக போகாதப்போ யூ வெரி வெரி டிப்ரெஸ் ஸ்டேட் அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் வந்து உங்களுக்கு நிறைய ஆறுதல் சொன்னார். ஸோ மறக்கவே முடியாத இன்சிடென்ட். வாட் டிட் ஹி சே டு யூ டு அந்த இடத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு வாட் டிட் ஹி சே? சார் அவர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்டது அவரால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். இதையும் தனித்தனியாக பண்ணுற ஒரு ஆளை அது எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நினைக்கிறேன் சார். அவர் மாதிரி ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே கூலாக கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்து எப்படி தான் அது வந்து வரோம் தான். என்னன்னா நான் வந்து ஒரு 10 மினிட்ஸோ 12 மினிட்ஸோ படத்துலேருந்து ட்ரிம் ஆச்சு. அது எப்படி ட்ரிம் ஆகுதுன்னா கியூப்பில் போய் இது வந்து கட் பண்ணுறோம். ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ் ஆஃப்டர் ஆஃப்டர் ரிலீஸ் 2 நாள் கழிச்சு கியூப்பில் போய் கட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்கும், தட்ஸ் அ ஜம்ப் அப்படி இருக்கும். ஏன்னா அதை ப்ராப்பராக பிளெண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து யூஎஃப்ஓ, ஸ்க்ராபிள், ஐ திங்க் கியூப், இன்னொன்று பிஎக்ஸ்டி, இந்த 4 இதில் போய் கட் பண்ணுறேன். ஸோ ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொன்னாங்க. ஸோ இவர் ஸ்ரீகர் சாரும் சொல்லிட்டாரு. ஸோ வாட் ஐ டிட் இஸ் லைக் நான் வந்து வெளியில் உட்காந்து காரில் வந்து தேமி 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 அழுகிறேன். ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேன், எனக்கு என்னென்னா அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். இப்போல்லாம் அப்படி இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி டூ மச் கனெக்டட் டு த சீன். அதனால அது வந்து பயங்கரமாக அழுகிறேன். அழுதுட்டு எனக்கு அது ஒர்க் ஆகும்னு தோணுதே, ஏன் அப்புறம் அதை கட் பண்ணுறதுனால படம் ஓடாதே அப்படின்னு ஒன்று இருக்குது. அழுதா இது அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா அவரோட அப்போ ஜிகே பிரசன்னா இருக்கார்ல, அவர் தான் சாரோட அசிஸ்டன்ட், அவர் இருந்தார். ஸோ அது போயிடுச்சு. போனோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹி கால் விஜய் சேதுபதி, ஹி கால் ராம் சார், யாருக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னை வீட்டுக்கு வாங்க பேசணும் அப்படி சொன்னார். வீட்டுக்கு போனால் புக்னு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நிற்கிறாங்க. சக்ஸஸ் ஆஃப் பன்னியாரம் பத்மினின்னு சொல்லி கேக் வெட்டி, சார் அது யார் சார் பண்ணுவா, அது வந்து பன்னியாரம் பத்மினியில் எனக்கு வந்து நான் வந்து அவர் எப்படி பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு போய் சார் படம் பண்ணணும் சார், சும்மா அசிஸ்டண்ட்டாக சேர போவோம்ல அந்த மாதிரி போகிறேன். ஆஃபீஸ் போய் யார் அனுப்பிச்சா அப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி பன்னியாரம் பத்மினி ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் அப்படின்னா. முடிஞ்சு இனி இவர் தான் நம்ம எடிட்டர், பார்த்துட்டாருனால இவர் தான் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி போய் பேசுங்கன்னு பார்ப்போன்னா, அப்புறம் பண்ண மாட்டேன்ட்டார். அப்புறம் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பேரை போட்டு விடுங்க, ஆகிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பேர் மட்டும் போட்டுவிட்டு அப்புறம் கூப்பிட்டார். இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரி பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்படி போனேன் நான் உள்ள. அது தெரியல, அவருக்குள்ளே இப்படி ஒரு பாட்டு இருக்குது, இந்த மாதிரி இமோஷ்னலி ஒரு பாட்டு இருக்குன்றதே தெரியாது. ஆனால் ஸ்டில் ஹீ கேன் ஹேண்ட் அப்படி தான். ஏன்னா அது பண்ணார்ல, அது பயங்கரமாக இருந்தது எனக்கு. தட் ஹெல்ப் யூ. யூ செட் another thing that you like films that make you cry. ஆமாம் சார். ஸோ ஐ லவ். What is that? It's like you like to get your emotions out. அதுக்காகவா? அது என்னன்னு தெரியல சார். இப்போ தவமாய் தவம் இருந்தாலும் எத்தனை தடவை போட்டாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மெலோ ட்ராமேட்டிக் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, த வே ஹோம் ஆர் ஹாச்சிகோ டாக் ஸ்டோரிலாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் அழுதுட்டு திருப்பி வந்து பாஸ் பண்ணி இப்படி பார்க்குறேன். அது என்னன்னே எனக்கு நான் எந்த அளவுக்கு சிரிக்க பிடிக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு படம் பார்த்து அழுகவும் பிடிக்குது. ஏன்னா ஒருத்தன் நம்மளை போட்டு தைக்கிறான் சார், அவனோட எமோஷனை நம்மக்கிட்ட இறக்குறான்ல, எனக்கு அதை பகிர்ந்துக்கணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். மேபி ஐ லவ் டு ஷேர் தட் வித் திம். அது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எப்படி சார் அழுக வைக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட கொட்டுறாங்கல்ல, ஏதோ ஒன்றுல நம்மகிட்ட கனெக்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் டாகே கிடையாது, ஆனாலும் எனக்கு வந்து அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஐ லவ் சின்ன சின்ன விஷயம் தான் சார். இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க போன வாட்டி உங்களோட ரிவ்யூ சித்தாவில், தெர் ஆர் ஃபியூ லோ மூமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் ஆர் சில சமயம் இது எங்கே போகுது அப்படின்ற மாதிரி தெரியல, பட் த ஃபிலிம் லாங்குவேஜ் ஹெல்ப் இட் டு மூவ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்னா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த சீனாக ரைட்டிங்காக அது வந்து சுமாராக சில இடங்கள் இருந்தால் கூட த வே இட் வாஸ் ஃபிலிம்டு அது இருக்கிறதுனால நம்மளால் இந்த குறைய அது மறைச்சிருச்சுன்னு சொல்லுறது எனக்கு இட் காட் ஸ்டக். லைக் இப்போ இந்த படம் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ஸ் கிட்ட அதே தான் சொல்லிகிட்டே இருந்தேன் எப்பயுமே. என்னென்னா சும்மா ஒரு செய்யுங்க இருக்குல்ல, இந்த இடம் சீன் தொங்குதுன்னா இங்கே மியூசிக் வாசி அப்படிங்கிறது தானே இது. ஒருவேளை இது நம்மளை அறியாமல் இது வந்து நல்லா இல்லைன்னா நல்லா எடுத்துட்டா கூட போதும், அது வந்து அதுலேயே ஃபேசினேட் ஆக முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி சின்னதாக யாராவது சொல்கிறது தான் மண்டைக்குள்ள நிறைய விஷயம் சொல்லுவோம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளை போய் தைக்கும்ல, அதில் எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஃபிலிம்ஸில் ஐ திங்க் டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ரைட்டிங். ஈவன் தோ ரைட்டிங் இல்லாமல் டைரக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அதான் பேசிஸே. பட் படம் எடுக்கிற விதம் தான் என்னை பொறுத்தவரை. ஸோ ஐ வுட் ராதர் டேக்
an okay film that has been directed very well ஓ சூப்பர். than a well-written film that has been directed badly. நானும் தான் சார். நீங்களும் நானும் தான் சார். Thank you so much. 100%. Thank you so much. 100% சார். So because எல்லாரும் வந்து writing is very important. I don't disagree with that at all. But ஒரு சுமாரான writing but very good direction for me is always better than நீங்க நம்ம பார்க்குற எல்லா கிளாசிக்ஸ் நமக்கு பிடிச்ச படங்களுமே டிரெக்ஷனாக பயங்கர பொட்டன்ஷியலி கேப்பபிளான ஃபிலிம்ஸ் ஆர் டிரெக்ஷனாக ரொம்ப ஹையாக இருக்கிற படம் தான் நமக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தா அந்த கதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கூட இருக்கலாம். அது வந்து அப்படி இல்லை. ஆர் அந்த கதையை வேற ஆள்கிட்ட கொடுத்தா அதை இன்னும் ரொம்ப ஜெனரிக்காக கூட தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைரக்டோரியல் சிக்னேச்சர் ஒன்று வரும், அதுதான் வந்து மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் இன் சினிமா. ஸோ அதான் நீங்கள் சித்தா எடுத்த விதமே வந்து இட் வாஸ் ஸோ ஃப்ரெஷ். பிகாஸ் ஜென்ரலாக வந்து ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன கதைனா ஒரு டொமெஸ்டிக் கதை, பெருசா எப்பிக்கா இல்லாத கதை, பட் யூஆர் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜிங் இட் இன் சச் அ பியூட்டிஃபுல் வே இல்லை. பிகாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த when Siddharth talks to that girl, you just show the street left, or empty street and all things like that, because that suddenly makes us realize the power of the camera. நீங்க வந்து எங்க கேமரா வைக்கிறீங்க அதுதான் வந்து முக்கியம். என்ன நடக்குதுங்கிறது செகண்டரி ஆக்சுவலி, பிகாஸ் தட் இஸ் வாட் my eye is seeing and my mind is making the connection. So அதுக்கு நீங்க ஒரு வழி வகுத்தாலே I think I'm talking about this, but நிறைய பேர் they may differ with this, but எனக்கு இல்லை ஐ அக்ரி சார், ஐ அக்ரி. எனக்கு எப்படி தோணுன்னா, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் முன்னாடி இருக்கும்போது டைரக்டர்னா என்ன, நீ மேனேஜர் தானே அப்படின்னு கேட்டாங்க. புரியல அப்படின்னு. ஆனால் என்ன, ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க, ஒரு ரைட்டர் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துட்றாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் வாங்குறீங்க, நீங்கள் இவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறதுன்றது ஒரு மேனேஜர் தானே, நீங்கள் எப்படி டைரக்டர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்னா, ஏன்னா இது இப்படி கிடையாது. ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அப்படி கிடையாது. இங்கேருந்து தான் என்ன பண்ணணும்னு போகுது வேலை. இது அப்படி பார்க்க முடியாது. அங்கேருந்து வாங்கலை வேலையை, இங்கேருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த வேலையை கொடுக்குறோங்கிறது வந்து அதுதான் நீங்கள் சொன்னீங்க, கேமரா எங்கே வைக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே வைக்கிறோன்ற, கேமரா எங்கே வைக்கிறோன்றதான் லாஸ்ட்டு கடமை. அதுக்கு முன்னாடி பண்ண இதை எங்கே உட்கார வைக்க போகிறோம், எங்கே நிற்க வைக்க போகிறோம், எந்த இடத்துல இதை பண்ண போகிறோம், அந்த இடத்துல என்ன ப்ரொடக்ஷன் டிசைன் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே இப்போ கேமரா எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பண்ணுறது தான் விஷயம் நினைக்கிறேன். ஆக்சுவலி கேமரா எங்கே வைக்க போகிறோங்கிறது பெரிய ட்ரிக்கி சார். அது வந்து வாய்ப்பே இல்லை சார். அது இன்னைக்கு யார் அது சரியா பண்ண முடியும்னா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். That is why you learn from everyone learns from the நான் இப்பயுமே இதுலேயுமே போய் உட்காந்துட்டு இந்த ஷார்ட் வைக்க முடியலன்னு ஒரு 45 மினிட்ஸ் சும்மா உட்காந்தேன். வைக்க தெரில, வைக்க முடியலன்னா ஐயோ என்ன பண்ணாலும் சொதப்புதே, ரொம்ப சின்ன இடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அது ரொம்ப சின்னதாக இருக்குது, வச்சா என்னால் கேமரா மூவ் பண்ண முடியல, இல்லைனா கட்டாக போக வேண்டியது இருக்குது. எனக்கு அந்த கட் வேணாம், பேன் பண்ணுறதுக்கு எனக்கு இடமே இல்லை. அது மாதிரி மாட்டி சரி கொஞ்ச நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டேஜிங் மாற்றி, ரைட்டிங்கில் இருக்க ஸ்டேஜிங்கை மாற்றி லொக்கேஷனில் வேறு ஒன்று பண்ணோம். அது எப்பயுமே இருக்குது சார், அந்த பயம் இருக்குது. ஒரு ஷார்ட் வைக்கிற முன்னாடி சிங்கிள் ஷாட் எடுத்துட்டேன். அது எடுத்தோடனே ரொம்ப நல்ல இதுவாக வந்துச்சு. ஐ மீன் இட்ஸ் 1 minute ஷாட் தான், ஆனால் கேமரா அப்படியே மூவ் ஆகி வெளில போயிடுச்சு. ஸோ அது வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக ரியல் பிக்சர் பார்க்குற ஃபீல். சிங்கிள் ஷாட்னாலும் ஆர்டிஸ்ட் இல்லாமல் அது ஒரு மாதிரி பேன் பண்ணி அப்படி போயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் நல்லா வந்தது. ஆக்சுவலி ஸோ வெரி நைஸ் சிங்கிள் ஷாட் ரீசென்ட்லி இந்த மலையாள படம் ஒன்று இருக்குது, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ட்டு. ஆமாம் சார். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் a man and I won't the spoiler kudukama enna the camera just keeps moving back and the man comes towards the camera and then திடீர்னு a kind of a bad thing happens, then the camera pans and we don't know, oh wow, or unexpected element comes into the frame and I was like okay, the full film didn't kind of and the potential live up பண்ணல, but எனக்கு அந்த I was like அந்த ஒரு ஷாட் நல்லா இருந்தது. நானும் பார்த்தேன், நீங்க சொல்ற ஷாட் நானும் பார்த்தேன். அந்த போலீஸ்காரர் அது செம்ம, அது like திடீர்னு because அந்த டர்ன்ல அந்த pan போது wow, there's some new information coming to us. That's the first shot of the film. Yeah, that was well. அந்த கரெக்ட் சார். அந்த ஒரு ஷாட் வந்து பார்த்துட்டு பயங்கரமா இருந்தது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி அங்க ஒரு நடக்கும் நம்ம எதிர்பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நம்ம சினிமால பார்க்கல. கரெக்ட். வெரி வெரி குட், வெரி imaginatively done shot. So இப்போ what does success mean to you? இப்போ சித்தா is your last film. அது கிரிட்டிக்கலாவும் நல்ல சக்சஸ், கமர்ஷியலாகவும் சக்ஸஸ். அது வந்து உங்களை சந்தோஷப்படுவதுக்கும் சரி, பட் அதோட ஒரு பயமும் இருக்குமா? நம்ம லாஸ்ட் ஃபிலிம் ஒரு சக்ஸஸாக இருக்குது, இப்போ அடுத்த படமும் ஓரளவுக்கு நம்ம அதை கிடைச்ச இடத்த அதை வந்து இது பண்ணி வைக்கணும், வி ஷுட் ஹோல்ட் தட் பிளேஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குமா? சார் சிந்துபாக் தான் சார் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துச்சு. நான் வந்து படத்துலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. இல்லை சித்தால ஒரே நாளில் டிட்டாச் ஆகிட்டேன். த நெக்ஸ்ட் டே நடந்துருச்சு.
படம் ஓடலைன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு ஃபஸ்ட் நாள். இந்த படமும் அவுட்டு அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் படுத்தேன். ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆயிட்டேன். அடுத்து என்ன கதை பண்ணலாம் அப்படி ஆயிட்டேன். இப்போ எனக்கு ஒன்று தெரியும் சார், எப்படியா இருந்தாலும் எனக்கு படம் கிடைச்சிரும். அது என்ன ஸ்கேலில் கிடைக்கும், என் சம்பளம் என்னவா இருக்குன்றது தான் இப்போ பிரச்சனையே தவிர படம் கிடைக்காம இருக்க வாய்ப்பு ரொம்ப. பிகாஸ் ஒரு 4 படம் பண்ணிட்டோம், 4 இது 5வது படம் ஆயிடுச்சு. சரி இந்த படம் இல்லைன்னா கூட என்ன சொல்லுவாங்க, பிரதர் இந்த மாதிரி வேணாம் பிரதர், சேதுபதி மாதிரி பண்ணுங்க பிரதர், சேதுபதி மாதிரி வேணாம் சித்தா மாதிரி பண்ணுங்க பிரதர், இந்த ஜோனுக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை. அப்போது எனக்கு அந்த படத்துலேருந்து டிட்டாச் ஆகுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. சித்தாவில் ஆக்சுவலி ஈஸியாக அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அப்படி நடக்கும்போது தான் எனக்கு அங்கே தான் எனக்கு ஐ காட் இமோஷனல். ஓ அப்பாடா அப்படின்னு. அப்போ தான் ஐ ஃபெல்ட் அப்பா என்னென்னா சார் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சித்தா ஓடலைன்னா நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்று ட்ரை பண்ணி இது நடக்கலைன்னா இனி என்ன ட்ரை பண்ணுறதுன்னு திருப்பி ஒரு 4 வருஷம் 2 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். அதுதான் எனக்கு பிரச்சனை. ஃபினான்ஷியலாக ஒரு 2 வருஷம் நான் எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஏன்னா சித்தாவே ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு படம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க, கோவிட்லாம் வந்ததுனால. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சே தவிர வேறு எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு அது என்னை பெருசாக பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஒரு சின்ன ஒரு 2 நாள் 3 நாள் பாதிப்பு இருக்கும். இப்போது நீங்கள் பணியாரம் பத்மினியம் ஆரம்பிக்கும் போது ரஃபாக 25 இயர்ஸ் இருக்குமா? 23? ஆமாம் சார் 25 கரெக்டாக 24-25 இருக்கும். 25. ஸோ இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகும். 11 இயர்ஸ் முடிச்சு. 2014 இது 2025. இப்போ உங்கள் ஜேர்னியை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ ஃபீல்? நம்ம வந்து ஒரு பரவாயில்லப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை வாட் யூ ஃபீல்? எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே என்ன தோணுன்னாச்சா கொஞ்சம் லேட்டாக அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஓ ஆமாம் அது தோணும், எனக்கு எப்பயுமே தோணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதை ரிஃபைண்டாக அந்த படத்தை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு படத்தை என்னால் எடுக்க, அந்த கதை இருக்குல்ல சார், ஒரு லவ் பிட்வீன் கார் அண்ட் மேன் அண்ட் ஒய்ஃப், அந்த கதையை திருப்பி என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா ஏன் எடுக்க முடியாது, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால. அப்புறம் அந்த படத்தை இன்னும் சூப்பராக ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டாண்டர்டாக இன்னும் பயங்கரமாக அதில் இன்னும் ஒரு செமையாக பண்ண முடியும். எனக்கு அந்த ஒரு படத்தில் மட்டும் அது தோணிகிட்டே இருக்கும். வேறு எந்த படமுமே எனக்கு அது தோணாது. ஆனால் அந்த ஒரு படத்தில் அது தோணிகிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரில. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா ஐ ஃபீல் குட் தான் சார். ஐ ஃபீல் குட் அபவுட். பிகாஸ் ஐ திங்க் எல்லா ஸ்டேஜ்லையுமே ஏதாவது ஒன்று வந்து அந்த படத்தில் யூ வில் நாட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார்ல. கரெக்ட். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் 10 வருஷம் தாண்டிட்டீங்க அதுக்காக இப்போ வந்து எல்லா படமும் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஈஸியாக. கரெக்ட். இப்போ வந்து கரெக்ட் சித்தாவே பார்க்க முடியல. அப்படி தானே நாளைக்கு வீரதீரஸ்வரன் இருக்கும். இப்போ பார்த்தா ஐயோ இது இன்னும் பெட்டர். ஆனால் இது எனக்கு வேற எந்த படத்துக்கும் தோணாது, அந்த படத்துக்கு மட்டும் தோணுது, பணியாரம் மட்டும் தோணுது. ஏன்னா அந்த படம் இட்ஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அதில் ஒன்று இருக்குல்ல, அது இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதையாக நான் பார்க்குறேன். ஜென்ரலாக இப்படி ஒரு படம் நம்ம பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம், அதை இன்னும் சூப்பராக எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. மேபி சித்தா ஃபஸ்ட்டாகவும் இது இங்கேயும் இருந்திருந்தா செமையாக இருந்திருக்குமோ அப்படின்னு கூட தோணுது, தெரியல. ஸோ பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம்ப்பா அப்படின்னு நிறைய டைரக்டருக்கு ஒரு மைண்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வாட் யூ ஹேவ் இன் மைண்ட்? எனக்கு வந்து செப்பரேஷன் மாதிரி ஒரு படம் பண்ணணும். ஃபேண்டாஸ்டிக். எப்பயுமே இருக்கும் சார். அதை நோக்கி நம்மளால் அதை அச்சீவ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அதை பண்ணணும்னு எப்பயுமே இருக்கும் சார். சரி, அந்த ஒரு படத்தை மட்டும் எடுத்துக்கலாம். தட்ஸ் அன் இரானியன் ஃபில்ம். அந்த ஒரு என்னை பொறுத்தவரை அந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா, அதில் ஒரு அலங்காரமே கிடையாது அந்த படத்தில். கரெக்ட். ஒரு பூச்சே இல்லாமல் ஒரு இட்ஸ் வெரி வெரி ஸ்பேர். அந்த ட்ராமா மட்டுமே அந்த படத்தை ஓட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த நம்ம ஆடியன்ஸை பார்க்கும்போது ஹவ் வில் யூ ட்வீக் இட்? ஹவ் வில் யூ ஃப்ளேவர் என்ன போடுவீங்க? நான் பாட்டு அந்த மாதிரி சொல்லுவேன். பாட்டுலாம் இப்போ தேவையில்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சித்தா மாதிரி எடுக்கலாமா? எடுக்கலாம் சார் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சார் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் அந்த வென்ஸ்டே போடுங்க, அந்த வென்ஸ்டேலேருந்து அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கதையை ஈஸியாக சொல்ல முடியும். ஃபிலிம் மேக்கிங் கிராஃப்டை விட்டுருங்க, ஹீ இஸ் மாஸ்டர், அதை விட்டுறலாம். ஆனால் இப்போ ஒரு வென்ஸ்டே இவனை பார்த்தப்பா, இவன் ஒரு கதை சொல்கிறான்ப்பா, இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு கதையை எடுக்க முடிகிறதே சூப்பர் தானே. அதை நம்மளாலையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இவர் எங்கே பிறந்தாருனா, எங்கே பண்ணாருனா அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என் கதை முதற்கொண்டு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கதைகள் எழுதுறதுனால தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் அதோட ஸ்கேலும் மேட்டர்ஸ் லாட் சார். இப்போ நீங்கள் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆளுக்கு செப்பரேஷன் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அது வந்து
என்னப்பா இப்போ இந்த பிஸ்னஸ் கட்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது அது அதில் வந்து அது ஃபிட்டினே ஆகாது, அந்த ஜான்ரா வந்து ஃபிட்டினே ஆகாது. யூ கேன் மேக் அ லவ் ஸ்டோரி ஆல்சோ. அது ஆனால் அதில் கொஞ்சம் மெலோட்ராமா இருக்கணும். ஐயோ அந்த கட்ஸோ அந்த அதோட கிளைமேக்ஸ் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்துட்டு என்ன ஒன்றுமே சொல்லாம முடிச்சிட்டாங்க. எந்த படம்? செப்பரேஷன். செப்பரேஷன். ஓகே ஓகே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அது சொல்லி முடிச்சிட்டாங்கன்றதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஓகே இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை, இந்த அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலை அவங்க. ஒரு படம் ஒரு கேள்வியோடு முடிகிறது தானே அந்த படத்துக்கான அழகு. இதுக்காச்சே கொட்டுக்காளி. கொட்டுக்காளிக்கு என்ன சொல்லாமல் முடிச்சிட்டாங்க அப்படி. கொட்டுக்காளிலாம் கிட்டத்தட்ட வினோத் வந்து நான் ரொம்ப அண்ணாந்து பார்க்குறேன். He's amazing. Yeah. கண்டிப்பா. Yeah. So thank you Arun. All the best for Veerathira Suran. Thank you sir. Part 2. Thank you. நான் ஏன் part 2 வச்சீங்கன்னா I'm like I don't know what you're doing but maybe படத்தை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். தெரியும் சார். So இல்ல there is a prequel plan இருக்கு. Part 1க்கான பிளான் இருக்கு. ஸோ அதனோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு தான் இந்த படம் பார்த்துட்டா அது நம்ம பேச முடியும் சார். கண்டிப்பாக. Fingers crossed. All the best. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.